தமிழக முதல்வருடைய பிறந்த தினத்தை ஒட்டி இன்னைக்கு மேலூர்ல மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பல கட்டமாக நடைபெறுது. முதல் சுற்று இப்போதைக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஸோ முதல்வருடைய பிறந்த நாளை ஒட்டி ஒவ்வொரு ஊர்களிலும் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் பல நலத்திட்ட உதவிகள் மற்றும் இந்த மாதிரியான பந்தயங்கள் நடத்தி மக்களிடம் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இதே மாதிரி மதுரை மாவட்டம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நலத்திட்ட உதவிகள் நிறைய ஏற்பாடு செய்யப்பட்டது. நம்முடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் பிறந்த தினத்தை ஒட்டி. ஸோ இப்போ பழைய திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அமைச்சர் அவர் சொல்றதான் அங்கே அவர் என்ன சொல்றாரோ எல்லாத்துலேயும், அதாவது கலெக்ஷன்லேருந்து ஒரு சாதாரண ஒரு தெருவோர வியாபாரிகள் இருந்து பண்ணுற கலெக்ஷன்லேருந்து மைன்ஸ்லேருந்து எல்லா குவாரிகள்லேருந்து எல்லாமே அவர் சொல்கிறதான். ஸோ எந்த நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த ஒரு பவர் சென்டர், அதாவது மூர்த்தியாக இருந்தாலும் அந்த இப்போ ஜல்லிக்கட்டா மூர்த்திக்கு தெரியாமல் மூர்த்தியோட சொல்லுக்கு இணங்காமல் மூர்த்தி யாரை போட்டு நடத்தணும்னு சொல்கிறா அவர் போட்டு தான் நடத்தணும். எந்த ஊரில் நடத்தணும் அந்த ஊரில் தான் நடத்தணும். யாரை வச்சு நடத்தணும்னா எந்தெந்த மாடுகள் கலந்துக்கணுமோ அவர் சொல்லிட்டு தான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் சின்ன சின்ன விஷயத்தில் உட்பட ஒரு பவர் சென்டராக இருந்து பொதுமக்கள் நிகழ்ச்சியும் நடத்துறதில்ல. நாங்கள் ஊர்லலாம் நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்துச்சு. மூர்த்தி வந்தோடனே நிப்பாட்டிட்டார். எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்த ஜல்லிக்கட்டு நிப்பாட்டிட்டாரு. அவர் சொல்கிறபடி தான் நடக்கணுங்கிறாருன்னு பல ஊர்களில் இந்த கோரிக்கைகள் வந்தது. இதை மனதில் வைத்து தான் நாங்கள் சொல்கிறோம். இனிமேல் இந்த நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு வந்த பிறகு எந்த பவர் சென்டர் எங்கேயும் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்யறது தான் இங்கே இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இருப்போமே தவிர்த்து ஒரு பவர் சென்டராக இருந்து ஒரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வசூல் செஞ்சு ஒவ்வொரு ஊர்லேயும் கொள்ளையடிக்கிற வேலை இனிமேல் எந்த இடத்துலையும் அது நடக்காது. அதை முற்றிலுமாக ஒழித்து விட்டார் தமிழக முதல்வர். அதுதான் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். எல்லாரும் இன்னும் அந்த மனப்பான்மையிலே எல்லாரும் மதுரையில் ஒரு அமைச்சர்னா இன்னும் அந்த மூர்த்தியோடைய மனப்பான்மையிலிருந்து எல்லாரும் வெளியே வரணும். அந்த பழைய மூர்த்தி, பழைய பொன்முடி, இல்லை பழைய நேரு, இந்த மாதிரியான ஏவா வேலு, இந்த மாதிரியான எந்த பவர் சென்டரும் நம்ம தமிழகத்தில் இனிமேல் இருக்க போவதில்லை. அந்த மாதிரியான பவர் சென்டர் உருவாகவும் தமிழக முதலமைச்சர் விட மாட்டார். எல்லாருமே மக்களுக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக மக்களோடு செயல்படுவோம். அதுதான் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். மதுரையில் இந்த பவர் சென்டர் மாதிரி இனி எங்கேயுமே இருக்காது. இல்ல, நடந்த ஊழல்களுக்கு தானே. எங்கெங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அதுக்கான ஆதாரபூர்வமாக எல்லாம் கிடைத்த பிறகு வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுடைய விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாரும் இடத்துலையும் நடந்தது தானே. ரொட்டீனாக எங்கெங்கெல்லாம் ஊழல்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லா இடத்துலையும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் மக்களுடைய வரிப்பணம் ஊழல் செய்து இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வழக்கு எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ, இப்போ நாங்கள் கடந்த வாரம் கண்டக்டரில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதெல்லாம் ஏற்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கண்டிப்பாக யார் இதில் இந்த முறைகேடுகளில் இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க மீது கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை இருக்கும். இல்லை, திமுகவுடன் யாரும் இல்லை, திரும்பவும் சொல்கிறோம், திமுகவுடன் யார் போக முடியும்? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு இப்பவும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவர்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அதை பிடிக்காமல், ஏன்னா மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தமிழக முதல்வராக அண்ணன் விஜயவர்மன் வாக்களிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து குறுக்கு வழியில் யாரையாவது பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு குதிரை பேரத்தில் ஸ்டாலின், உதயநிதி மாப்பிள்ளையும் சேர்ந்து இந்த பக்கம் எடப்பாடி மகனும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில் வரைக்கும் செஞ்சுட்டு வராங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு கட்சியும் உடைக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளை உடைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் மிரட்டும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்து இன்னைக்கு பல எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு மதிமுக இந்த எம்எல்ஏ எதுக்கு இவங்க அவங்க சார்பாக நின்றவங்களை எதுக்கு அவங்க கட்சி கூட்டத்திற்கே போக விடாமல் செய்தது யார்? இப்போ மதிமுகவுடைய அவங்க எம்எல்ஏ அவங்க சிம்பிளில் வேணா திமுக சிம்பிள் நின்றுக்கலாம். ஆனால் அவங்களுடைய கூட்டத்திற்கு கூட செல்ல விடாத அளவிற்கு இவர்கள் மிரட்டுவது ஏன்? அப்போ ஆட்சியில் இருந்தப்போ என்னென்ன செஞ்சிருப்பாங்க? இவர்கள் எல்லா கட்சியும், அதாவது கூட்டணி இருந்த கட்சிகள் விசிக உட்பட அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேரை இவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள், பொதுவான நிகழ்ச்சிகள் போக கூட இவர்கள் தடை வைத்து மிரட்டினார்கள். கண்டிப்பாக அது மாதிரியான வேலைகளை இப்போ செய்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் இப்போவும் அவங்க மறுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டு எடப்பாடி மகனும் சேர்ந்து இப்பவும் இன்று காலை இந்த நிமிடம் வரை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க எல்லாரையும் குதிரை பேரத்தில் பர்ச்சேஸ் பண்ண ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் கூட்டணியிலிருந்து ஒவ்வொருத்தரும் வெளியேற வர்றாங்க. நிறைய பேர் திமுகவிலேருந்து பல எம்எல்ஏக்களும் அதற்கு உடன்படவில்லை. அவர்கள் ரிசைன் பண்ணாலும் இதே மாதிரி பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்காது. திமுகவில் இருந்த பலர் ராஜினாமா செய்தாலும் ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா யாருக்குமே இது உடன்பாடு இல்லை.
யாருக்குமே இது ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா எப்படி நீங்க வந்து நாளைக்கு போய் மக்களை பேஸ் பண்ணுவீங்க? நீங்க திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருவீங்க, நாளைக்கு மக்கள் எப்படி பேஸ் பண்ணுவீங்க? இதுக்கு திமுகவில் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் உடன்படவில்லைன்னு தான் எங்களுக்கு வந்த தகவல். அவர்கள் பலர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தாலும், ஏன்னா நாளைக்கு போய் அவங்க மக்கள் சந்திக்க முடியாது. நாளைக்கு போய் எப்படி நீங்கள் மக்கள் முன்னாடி நீங்கள் போய் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நாங்கள் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாலும் போய் நிற்பீங்களா? ஸோ அதனால் பலர் வெளியேறும் வேலைகள், பலர் ராஜினாமா செய்யும் வேலைகள் இவ்வளவு மோசமாக போனதற்கு காரணம் இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்ள அவங்களுடைய ஊழலை மறைக்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சுயநல முடிவுகள் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் பல ஜனநாயகத்தின் படுகொலையோடு இவர் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இந்த நிமிடம் திரும்பவும் சொல்றோம், இந்த நிமிடம் வரை அந்த முயற்சிகள் தொடர்ந்துட்டாங்க. இல்லை அவங்க 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 அதற்கான முயற்சிகள், அவர்கள் இருவரும் சேர்ந்து சந்திக்கிறது, அவர்கள் எல்லாரையும் பேசுறது, நம்ம எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்வோம்னு சொல்றது, மற்ற எல்லாத்தையும் பேரம் பேசுறது, ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் அவர்கள் உள்ள கூட இருக்கிற கட்சிகளை கன்வின்ஸ் செய்யறது, அவங்களை மீண்டும் இந்த முயற்சிகளுக்கு வித்துடுவது, இதை இப்போ எல்லா இடத்துலையும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிமிடம் வரை அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இல்ல அதான் என்ன கொள்கை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க வந்து முயற்சி செஞ்சு நீங்க வந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா இதை விட கேவலம், அரசியல் கேவலம் எதுவும் கிடையாது. இவர்கள் வந்து இதை விட ஒரு அரசியல் வியாபாரம் எதுவும் கிடையாது. இந்த ரெண்டு குடும்பமும் இத்தோட இந்த அரசியல் விட்டு ஒதுங்க வேண்டும். ஏன்னா இன்னமும் இவங்க வந்து ஒரு இந்த அரசை எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுமோ அதை வெளியிலிருந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இதை தொந்தரவு பண்ணுமோ தொந்தரவு மட்டும் தான் இருக்காங்க. இல்ல யாரெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இந்த அரசு ஒரு துளியும் மன்னிக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரெல்லாம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இது எல்லாருக்கும் தான். கடந்த ஆட்சியில் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சதான். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அவருடைய பேராசையின் காரணமாக தான் பல இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. மதுரை சுற்றி எங்கேயாவது தான் மழையே இல்லை, எல்லாம் வந்து ஏதோ பாதியை வெட்டி வெளியே போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல், இயற்கை வளங்கள் கொள்ளையடித்தவர்களுக்கு எந்த மன்னிப்பும் இருக்காது. உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளபடி நாங்களும் அரசும் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து இந்த வழக்கை விரைவாக முடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். புதுசாக மாநகராட்சியில் நிறைய இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. முழு அளவிலான அசஸ்மெண்ட் போய் நம்ம வந்து பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். எப்படி 3000 to 5000 கோடி அளவுக்கு இருக்கும். அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. முழுமையாக முடிந்த பிறகு முதல்வட்ட ஒப்புதலுக்கு பெற்று கண்டிப்பாக பாதாள சாக்கடை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது முதலாவதாக தலையாய பணியாக அதை செய்யும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏன்னா நிதி ஆதாரத்தை எப்படின்னு நம்ம வேலிடேட் பண்ணணும். பட்ஜெட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதில் வேலிடேட் பண்ணுற பணிகள் இல்லை, அதில் தெளிவாக சொல்லியாச்சு. நம்ம 70,000 கீழே வந்து அனைத்து பயிர்க்கடலும் ரத்து செய்யப்பட்டுச்சு. அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த வர ஆண்டுகளில் என்ன பாலிசி பார்ப்போம். பட் இப்போதைக்கு தெளிவாக 14 லட்சம் விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு சில பேர் திமுகவுடைய தூண்டுதல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் புறந்தள்ளி விட்டு கண்டிப்பாக இதில் 14 லட்சம் பேர் நேரடியாக பயனடைஞ்சிருக்காங்க. அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக சந்தோஷமாக எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு வந்தாங்க. என்ன அந்த அரசால் முதல்வரால் என்னென்ன முடியுமோ அதை அனைத்தையும் மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் இங்கே வந்து ஸ்டாலின் குடும்பம் மாதிரியோ இல்லை எடப்பாடி குடும்பம் மாதிரியோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இதெல்லாம் மக்களுக்கான பணம், மக்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அரசு, முதல்வர் அண்ணன் விஜய் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை நிதி ஆதாரத்தை எவ்வளவு சீராக முறையாக செலவு பண்ண முடியுமோ அப்படி தான் செலவு பண்ணிருக்காங்க. எங்கேயும் இங்கே பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, எந்த கமிஷனும் கிடையாது. இல்லை 30% எடுத்துகிட்டு போய் பிடிஆர் சொன்ன மாதிரி 30,000 கோடி ஒரே குடும்பம் கொள்ளையடிச்சு மாறலாம் இங்கே எதுவும் இல்லை. தெளிவாக மக்களுக்காக மட்டும் தான் செலவு பண்ணுறா இந்த அரசு. ஒரே தொழிற்சாலை இல்லை, நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், கண்டிப்பாக கொண்டு வரும். நன்றி.